உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பாண்டியனுக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே முடிவும் பண்ணிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கே நல்ல நாளாக இருக்குது, நம்ம இன்றைக்கே எல்லா விஷயமும் நல்ல நாளாக நடந்திருக்குங்கும்போது நம்ம போய் பார்த்தா என்ன அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இல்லை இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே பாண்டியனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார், எனக்கு வேணாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னும் சொல்கிறாரு. இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களே கூப்பிடும் போது நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் தான் மரியாதை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வீடு வரைக்கும் சண்டை போட்டு போனவங்க திடீர்னு மனசு மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போக்கு பாண்டியனுக்கு என்ன யோசனை வருதுன்னா, வானதியும் இதே மாதிரி சொன்னாலே அப்போ அந்த மாதிரி யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவருக்கு மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவதாக வானதி சொன்ன அந்த விஷயமும் அவருக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அவருக்கு வந்துட்டே இருக்குது. வெளியில் சொல்ல முடியாமல் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு அங்கே போகலை அப்படிங்கும்போது அவங்க வீட்லேயும் டென்ஷன் ஆயிடுறாங்க. வானதியும் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப், வீட்டில் இருக்கவங்களும் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லி வருதுங்கும்போது வானதி கேட்கும்போது இல்லைப்பா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், அவன் வந்தோடனே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுது. அவங்க வீட்டில் இல்லை ஒன்று அவன் கலட்டி விட்டான் போல் அப்படிலாம் வானதியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக பாண்டி வீட்டுக்கே அங்கே போயிடுறாரு. வானதி பாண்டியை பார்த்தோன்னே, என்ன பாண்டி இந்த நேரத்தில் வந்திருக்க, மீதி பேரெல்லாம் எங்கே, எல்லோரும் வெளியே நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ பாண்டியன் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது வெளியில் யாருமே காணாங்கும்போது, என்ன பாண்டி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு யாருமே காணோம் அப்படிங்கிறாங்க. இரு வானதி, நான் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பா பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொன்னீங்க, இந்த நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வராமல் நீ மட்டும் வந்திருக்கியப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, என்னப்பா பேசணும், நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, சும்மா தான் அவள் பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, ஏய் அந்த தம்பியை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது, எனக்கு என்னவோ இந்த தம்பியை பார்த்தா அப்படி ஏமாத்துற மாதிரிலாம் தெரியல, நீ சொல்லுப்பா என்ன சொல்ல வந்தியோ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன உடனே நானுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வானதியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவ உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, எப்போ பாரு கடையில் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது இன்னும் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா என்ன ஆகுறது, எங்கள் குடும்பமானம் தானேப்பா போகுது, இவளும் சொன்னால் எங்கே கேட்குறா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, ஏய் நீ எதுக்கு கத்திட்டு இருக்க, அந்த தம்பி சொல்கிறது நியாயமாக தானே படுது, மூத்தவர் இருக்கும்போது எப்படி சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, சரிப்பா தம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுங்கள், அது வரைக்கும் வானதி எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. பாண்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இப்போ வானதி வெளியே வராங்க. என்ன வானதி அப்படிங்கும்போது, என்ன பாண்டி என்கிட்ட அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அதையே வீட்டில் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன வானதி நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, எங்கள் குடும்ப சூழ்நிலை இதுதான் நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. ஏன் குடும்ப சூழ்நிலை நீ யோசிக்கணும்ல, அவங்க திடீர்னு மனசு மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் மனசு மாற மாட்டாங்க, அதுக்காக தானே இப்போ நான் வீடு வரைக்கும் பேசிட்டு போயிருக்கேன், நீ பாட்டு கவலைப்படாமல் இரு வானதி, என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் நான் சொன்னேன், என்னம்மா அப்படி சொன்ன மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, ஏன் லவ் பண்ணுறல்ல, கொஞ்ச நாள் பொறுத்திருக்க முடியாதா, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் வானதி அப்படிங்கிறாங்க. சரி பாண்டி அப்படிங்கும்போது உள்ளே இருந்து அவங்க அம்மா வெளியே வந்துடுறாங்க. சரி நீ உள்ளே போ, உங்கள் அம்மா வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி இப்போ நேராக வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு எல்லாருமே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. டே என்னடா இந்த நேரத்தில் வர, எப்போலேருந்துடா உனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கோம், ஃபோனை ஏன்டா சுவிச் ஆஃப் பண்ணி வச்ச அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சார்ஜ் இல்லை போல், ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. சார்ஜ் இல்லையா, சரி இப்போ நீ எங்கே போன, இவ்வளோ நேரமாக ஆளை காணோம், நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கிளம்பி உட்காந்துட்ருக்கோம், எங்கே போன நீ அப்படிங்கிறாங்க. அண்ணே சொன்னால் புரிஞ்சுக்கோண்ணே, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போது நிலா கேட்குறாங்க, என்ன கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க, அவங்க வீட்டில் பேச சொல்லிட்டாங்கல்ல, நம்ம போய் பேசிட்டு வந்தால் தானே மரியாதை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டே பாண்டி என்னடா அப்படி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, அவங்க வீடு வரைக்கும் சண்டையெல்லாம் போட்டு போயிருக்காங்கடா, இப்போ திடீர்னு போகலைன்னா ஏதாவது நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களாடா அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் கேட்குறாரு, ஓ நீங்களே போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் தனியாலாம் போய் பேசிட்டு வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா அவங்க வீட்டுக்கு போன நீ அப்படின்னோடனே, இல்லை நான் போய் அவங்க வீட்டில் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி சொல்கிறாரு.
இதை கேட்ட உடனே இப்போ சோழன் என்ன சொல்கிறாரு, ஆமாண்ணே அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, வாண்ணே பீகார் வரைக்கும் போயிட்டு சந்தா குடும்பத்தில் பேசிட்டு நம்ம டக்குன்னு உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா பாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கும்போது, நீங்கள் என்னங்க அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டக்குன்னு சேரன் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணே, இப்போது நம்ம பீகார் வரைக்கும் போயிட்டு சந்தா வீட்டில் பேசிட்டு வரணும் அப்படின்னா பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டோன்னா வானதியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அடுத்ததாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா சந்தாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு வழி அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா இதோ இங்கே நிற்கிறாரே இவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. சோழன் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. நடேசன் கேட்குறாரு, ஏம்மா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ தானம்மா இந்த வீட்டுக்கு மொத வந்த மருமக, ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கல அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு சேரன் இருந்துட்டு, என்னப்பா நான் அப்படி பேசினதுனால இன்னும் என் மேலே கோவத்தில் இருந்துட்டு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கியாப்பா, ராகவ் கிட்ட நான் அப்படி சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் சொன்னது கூட பரவாயில்லண்ணே, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக இவரை எந்த விதத்துலையுமே புருஷனாக ஏற்றுக்கணும்னு எனக்கு தோணலைண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்பா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் என்னப்பா பண்ணான் அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ அப்படி தெரியாமல் அப்படி பண்ணிட்டான்ப்பா, அதான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் எல்லாமே உன் மேலே இருக்க அன்புனால தானேப்பா அப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான்லப்பா, அப்புறம் திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருந்தான், அவன் பண்ணது தப்பு தான்ப்பா, அதுக்காக ஏன்பா இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் நடந்து முடிஞ்ச பழசை பற்றி நான் பேசலைண்ணே அப்படிங்கிறாங்க. வேற என்னப்பா அவன் மேலே உனக்கு கோவம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு இப்படி சோழனை பார்த்து முறைக்கும் போது, ஏங்க எதுக்குங்க இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணேனா, உங்களை முதல்ல என் ஃபோனை எடுத்து உங்களை யார் வாட்ஸ்அப்லாம் பார்க்க சொன்னது அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னப்பா நிலா சொல்கிற, வாட்ஸ்அப்பை பார்த்தானா, ஏன்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா இவர்கிட்ட இதுக்கு தானே நான் ஒட்டி பழகிறதே இல்லை, கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்தோன்னா ஓவராக இவர் ஆடுவார் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அப்படி என்னங்க இப்போ ஆடிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் பண்ணலை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட மொபைலை கொடுத்துட்டு நான் உள்ளே வந்தேன், அந்த கேப்பில் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்று சேரனுக்கு ஒன்றுமே புரியல. நிலா என்னப்பா நடந்துச்சு, ஏதாவது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியாப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோன்னே பொங்கல் அன்னைக்கு, அப்போது என் ஹேர் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கலைஞ்சிருக்குன்னு சொன்னார், அதனால ஃபோனை நம்பி தானே கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன், திரும்ப வந்ததுக்கப்புறமாது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இதோ இப்போ வரைக்கும் சொல்லலை, அப்போ இவர் வேணும்னு தானே அப்படி பண்ணிட்டு இருக்காரு, நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கணும், அதுதான் இவரோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னங்க இப்போ உங்களை அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. நீங்கள் பேசிடவே பேசாதீங்க சோழன், எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்கள் மேலே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் கேட்குறாரு, ஏமா அப்படி என்னதாம்மா பண்ணாவன், ஏன்டா நீ எதுக்குடா அந்த பொண்ணு ஃபோனை வாங்கி நீ பார்த்த அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போது சேரனும் கேட்குறாரு, நிலா என்னதான்ப்பா நடந்துச்சு, அவன் என்னப்பா பண்ணான் அப்படிங்கிறாங்க. பின்ன என்னண்ணே இப்படி ஒரு சந்தேக பெருவழியை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு கோவமே வந்துடுது. இங்கே பாருங்கங்க நீங்கள் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க, இப்போ என்னங்க நான் உங்களை சந்தேகப்பட்டு நான் அப்படி பேசிட்டேன், என்னங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது இப்போ சேரன் திரும்பவும் கேட்குறாரு, நிலா ஒரு நிமிஷம், சோழா நீ அமைதியாயிருடா, நிலா நீ சொல்லுப்பா என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே ஒரு பாஸ்ன்னா ஆஃபீஸில் இருந்தால் ஒரு பொங்கலுக்கு கூட விஷ் பண்ணக்கூடாதா, பொங்கலுக்கு விஷ் பண்ணி அவர் மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு, அதுக்கு இவர் என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாலாம் வந்துட்டு ஒரு ரொம்பவும் இன்டீசென்ட்டாக வந்துட்டு நான் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி ஆஃபீஸில் நிற்க வச்சு என்னை எவ்வளோ கேள்வி கேட்டார் தெரியுமா அவர், அப்படி என்னை அசிங்கமாக பேசுகிறாருன்னு என்னை பற்றி அவர் என்னென்னலாம் நினச்சிருப்பாரு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. ஆஃபீஸில் உள்ளே அவர் பேசுகிறது வெளியில் எல்லாருக்கும் கேட்டிருக்கேன், நான் வெளியில் வர எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் நின்றுட்டு இருக்கும்போது, டேய் ஏன்டா பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறது கூட நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. வேணாண்ணே உனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்று நிலா இருந்துட்டு, என்ன நடந்தது தெரியாது, இதுக்காக பாஸ்னா ஒரு விஷ் பண்ண கூட கூடாதா, சரி அவர் வந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி பண்ணார், நானும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அண்ணன் அப்படி போய் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி பேசுனா, அதான் நீங்கள் போய் அவன் வாயிலே அடிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல, வாயை வீங்க வச்சுட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே நடந்துக்கல, அவர் பாட்டுக்கு தான் இருந்தார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அப்படி இருந்துமே போயிட்டு நீங்கள் பொங்கல் விஷ் பண்ணதுக்கு கூட இப்படியெல்லாம் பேசுவீங்களா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் திரும்ப நீங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, நல்லால இது அப்படிங்கிறாங்க. என்ன நல்லால, ஒரு பொங்கலுக்கு விஷ் பண்ணது கூட நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னும் என்னை எப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களை நம்பிலாம் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
சரி அதை விடுங்க. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார்ல, அதுக்கு நீங்கள் திரும்ப இந்த மாதிரி ரிப்ளையும் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? என்கிட்ட அப்படி நிற்க வச்சு கேட்கும்போது என்னால் பதிலே பேச முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கப்புறம் சரி ஃபோன் உங்கள் கையில் இருந்ததே, நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க போலன்னு அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேரன் டக்குன்னு இருந்துட்டு, நீ ஏன்டா அப்படி பண்ண? விஷ் பண்ணதுக்கெல்லாமாடா அப்படி திட்டுவ நீ அப்படிங்கிறாங்க. அண்ணா அவன் விஷ் மட்டும் பண்ணலைண்ணா, வேறு என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. போதும் நிறுத்துங்க சோழன், எப்போ பாரு நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் ஒரு வாட்டி தப்பு பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் பிடிச்சிக்கிறாரு. இதுதாங்க உங்கள் பிரச்சனை. அதையே அடுத்தவங்களுக்குன்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணால் எல்லா டைமும் அதே மாதிரி பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்போ ஏன் என்னை மட்டும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நானும் ஒரு வாட்டி தப்பு பண்ணேன் தான், ஆனால் அந்த தப்பை நானும் உணர்ந்துட்டு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நான் எது பண்ணாலுமே தப்புங்கிற மாதிரி ஏங்க என்ன மட்டும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின்னென்ன நீங்கள் எல்லாமே அப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பண்ண விஷயமே எனக்கு போதும் சாமி, இதுக்கு மேலே இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எப்படோ இன்னும் இந்த லாஸ்ட் ஹியரிங் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கெட்டவனாகவே தெரிஞ்சிட்டேன். கெட்டவனாக தான் உங்களுக்கு இருக்கேன். நான் இதுக்கு மேலே உங்களுக்கு எது சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. விடுங்கங்க, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். எப்போடா அந்த டிவோர்ஸ் வரும்னு நானும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் வந்துடுறாரு. டே சொல்ல நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இப்போ சேரனும் வெளியே வராரு. ஆனால் விடுனே சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போகிறாரு. நில்லுடா இப்போ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தப்புறமே நடேசன் அப்படியே பார்க்குறாரு. அந்த சைடு ஓரமாக போயிட்டு என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கூடவே சேரன் நின்றுட்டு இருக்காரு. நடேசன் பார்த்துட்டு அவன் தான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்கிறான்ல, போடா உள்ள அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் தான் சொல்கிறேன்ல, நீ போடா, அவனே சரியாகி வருவான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சேரன் உள்ளே போயிடுறாரு. இப்போ நடேசன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சோழா அப்படிங்கிறாரு. என்னையா இப்போ என்ன நீ என்ன 4 வாரத்தை திட்ட போறியா அப்படிங்கிறாங்க. நான் உன்னை திட்டெல்லாம் கூப்பிடலடா, நீ ஒரு விஷயம் பண்ணனா அதில் காரணம் இல்லாமல் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எதுக்காக நீ அவனை திட்டின? ஏன் அவன் வேற என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. பாரியா நான் என்ன சொல்ல வரேங்கிறத கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்லு, நான் கேட்குறேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், அன்றைக்கி ஏற்கனவே என் ஆளுன்னு சொல்லிட்டு என்னை கடுப்பேற்றினான். அதுக்கு தான் போய் நான் வாயை உடச்சிட்டு வந்தேன். இப்போ திரும்பவும் என்ன சொல்கிறான், இந்த பொங்கல் தான் நீ கடைசியாக கொண்டாடுற பொங்கல், அடுத்த வருஷம் நீயும் நானும் சேர்ந்து கொண்டாடுவோம், சந்தோஷமாக இரு அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அனுப்புகிறான். இதை கேட்டுட்டு நான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா அதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் திட்டி விட்டு அனுப்பி விட்டனால அதை பார்த்து திட்டுவாளோன்னு நினச்சிட்டு நான் டெலீட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ இதுதான்டா, உனக்கு எல்லாத்துக்குமே அவசரப்பட்டு நீ ஒரு விஷயத்த பண்ணுற. சரி அதை அப்படியே வச்சுருந்தாவது இங்கே பாருங்கள், இவன் அப்படி அனுப்பியிருக்கான், அதுக்கு நான் இந்த மாதிரி அவசரமாக அனுப்பிட்டேங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அதே மாதிரி மறுநாள் பார்த்தா இப்போ திரும்பவும் நிலா சொல்கிறாங்க. இல்லைண்ணே இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல மாமா, அதனால் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போனோடனே அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்ன நேற்று தான் அந்த தம்பி அப்படி சொல்லிட்டு போச்சு, இன்றைக்கி எல்லாரும் தட்டை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா முன்னாடி இருந்துட்டு உள்ளே போய் பேசலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே வராங்க. வானதி அப்படியே நிலாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. என்ன வானதி திடீர்னு வந்திருக்கோன்னு சர்ப்ரைஸாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெடுக்குனே பேசிட்டு பட்டும் படாமல் பேசுகிற மாதிரியே திரும்பிக்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ திரும்பவும் கேட்குறாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இப்போ தானே அந்த தம்பி சொல்லிட்டு போச்சு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நேற்று சொல்லி இன்றைக்கி அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேசிட்டோம், அதனால் ஃபஸ்ட்டு வானதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அண்ணனுக்கு பண்ணிக்கலான்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டோம், பொண்ணு ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிலா இருந்துட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்ததை இந்தாங்க வானதி, இந்த பூவை தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவே எடுத்து அப்படியே கையில் கொடுக்கும்போது டக்குன்னு அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. இருங்க நீங்கள் கொடுக்காதீங்க, அதை பாண்டிக்கிட்டே கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. பாண்டி டக்குன்னு எந்திரிச்சு, என்ன வானதி இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் அவங்க கொடுக்குறாங்கல்ல வாங்கி வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிறதுக்கா, அவங்க என்ன இன்னும் கொஞ்சம் நல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளும் அதே மாதிரி அவங்க கையால் முத நான் பூவை வாங்கி வச்சுட்டு நமக்கும் அந்த மாதிரி ஆகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எல்லாருக்கும் முன்னாடி அவங்க அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே கோவமே வந்தாலும் டக்குன்னு நடேசன் எழுந்திரிச்சு, ஏமா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் இல்லாததை சொல்லலைல்ல, நடக்க போகிறத தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு மிரட்டுறாரு. வானதி என்ன இருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க முத பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறது கூட உனக்கு அவ்வளோ வழியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இல்லை நைனா உனக்கு தெரியாது, அவங்க கையில் முத நான் பூவை வாங்கி வச்சுட்டு என் வாழ்க்கை அதே மாதிரி ஆகுறதுக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி திரும்பவுமே சொல்கிறாங்க. அப்போது நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் கலங்கினாலும் அப்படியே ஒரு மாதிரி வெளியில் காட்டிக்காமல் அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. அதையுமே எல்லாருமே பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்லா பார்த்துட்டு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசனும் வெளியே கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கு மேலே அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்ததுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ நடேசனுக்கு சம்மக்கவும் வருது. உள்ளே போனோடனே பாண்டியனை பயங்கரமாக கத்துறாரு. டேய் பாத்தியாடா அந்த பிள்ளை எவ்வளோ பேத்துக்கு முன்னாடி நிலாவை என்ன மாதிரி வார்த்தை சொன்னுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட கத்துறாரு. ஸோ பாண்டிக்குமே ஒரு மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நிலாவை பார்த்துட்டு ஏங்க மன்னிச்சிருங்க, அவள் அந்த மாதிரி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க பாண்டி, இதை எதுவும் நான் பெருசாக எடுத்துக்கல, என்னைக்கா இருந்தாலும் நடக்க போகிற ஒன்றை தானே வானதி சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சோழனை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோழன் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு தப்பு, அதனால நம்ம வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம், நம்மளை இப்படி ராகவ் பேசிட்டாரேங்கிற கோவத்தில் அப்படி இருக்காங்களே தவிர எதனால சோழன் பேசினாரு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. இந்த வீட்டை விட்டு போயிடணும், சோழனை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் சோழனை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சோழனோட அருமை தெரியுமா, இல்லை சோழன் கொஞ்சம் விலகி இருக்க போகிறாரா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.